அத பத்தி ப்ரௌசர் ஃபேக்ட்ரியில அந்த கிளாஸ்ல வந்து நம்ம ப்ரௌசர மட்டும் தான் வந்து கால் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பேஸ் கிளாஸ்ல என்ன கால் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது ப்ளஸ் வந்துட்டு குவைட் பண்றது. ஐ மீன் என்ன சொல்றது? ஆம் ஃபினிஷ் பண்றது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி பப்ளிக் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகேங்களா? பப்ளிக் வாய்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ஆக்சுவலி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பப்ளிக் வாய்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நான் என்ன வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கான்ஃபிக் ரீடர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிக் ரீடரை வந்துட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கான்ஃபிக் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிக் ரீடர் தான். ஓகேங்களா? கான்ஃபிக் கான்ஃபிக் ரீடர். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டில் வந்துட்டு கான்ஃபிக்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? கான்ஃபிக் இஸ் ஈக்குவல் டு நியூ அகெயின் கான்ஃபிக் ரீடர். கான்ஃபிக் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா 1 செகண்ட். அது சம்டைம்ஸ் இப்படி தான் சம்டைம்ஸ் வந்து அது சீக்கிரமாக வராது. கொஞ்சம் லேட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூட்டிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? யூட்டிலிட்டிஸ் இங்கே தானே கிளாஸ் பண்ணியிருக்கோம். யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இம்போர்ட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கான்ஃபிகரேட்டரை நம்ம வந்து பேஸ் கிளாஸில் கொடுத்துட்டோம். ஏன்னா பேஸ் கிளாஸை வச்சு தான் இந்த ப்ரௌசர் ஃபேக்ட்ரி, இந்த கான்ஃபிக் ரீடர், அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபைலோட டேட்டா எல்லாமே வந்து இந்த பேஸ் கிளாஸில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிரைவர். ஓகேங்களா? டிரைவர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? டிரைவர் இஸ் ஈக்குவல் டு ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ப்ரௌசர் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ப்ரௌசர் ஃபேக்ட்ரின்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ப்ரௌசர் ஃபேக்ட்ரி டாட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? நம்ம இதில் பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பண்ண ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் அப்ளிகேஷன். இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. கான்ஃபிக் டாட் ஓகேங்களா? கெட் ப்ரௌசர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல கான்ஃபிக் டாட் ப்ரௌசரை போட்டாச்சா, நெக்ஸ்ட் யூஆர்எல் போடணும்ல. ஸோ யூஆர்எல். ஓகேங்களா? யூஆர்எல் போட்டு இங்கே வந்துட்டு இது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது டிரைவர்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து டிரைவரை வந்துட்டு நம்ம ஹோலாலாக டிஃபைன் பண்ணி ஆகணும். ஸோ நான் எப்படி டிஃபைன் பண்ணால், பப்ளிக் வெப் டிரைவர். ஓகேங்களா? சாரி, போடல, டிரைவர். ஓகேங்களா? ஓவராலாக இப்போ வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டிஃபைன் பண்ண இப்போ இது மேலே ஹோவர் பண்ணுறேன். சாரி, இது மேலே வெப் டிரைவர் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இஷ்யூ போயிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக். ஓகேங்களா? வாய்ட் பப்ளிக் வாய்ட் டியர் டவுன். ஓகே டியர் டவுன். ஓகேங்களா? டியர் டவுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்குள்ள டிரைவர் டாட் குவைட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? கிளிக் ஆகுது. டிரைவர் டாட் குவைட். ஓகேங்களா? இப்போது இதில் வந்துட்டு நம்ம இங்கே செட்டப் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து எண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல அட்டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அட்டெஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், இது டெஸ்ட் என்ஜினில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் இப்படி தான் ஆகும். ஓகேங்களா? அட்டெஸ்ட்டு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, பிஃபோர். ஓகேங்களா? பிஃபோர் கிளாஸ்.
ஓகேங்களா. அட் பிஃபோர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஹோவர் பண்ணுறேன். இப்படியே லேட்டாக தான் ஆகும், ஏன்னா அது போயிட்டு கம்யூனிகேட் பண்ணும் இல்லையா, அதனால். ஓகே, அட் பிஃபோர் கிளாஸும் முடிஞ்சாச்சு. அடுத்தது அட் ஆஃப்டர் கிளாஸ். ஓகேங்களா, இதுக்கு மேலே ஹோவர் பண்ணிக்கோங்க. ஹோவர் பண்ணிட்டிங்கன்னா ஓகேங்களா, இப்போது இந்த ப்ராஜெக்டை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். அப்போ ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ண போகிறேன். அங்கே பாருங்கள், டெஸ்ட் டெஸ்ட்டில் போயிட்டு ரன் பண்ணுறேன். ஓ என்ன தப்பு பண்ணிட்டேன், 1 செகண்ட். இப்போது இந்த அட்டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் சும்மானாச்சு இல்லை, ஒரு மெத்தடு பப்ளிக் சாம்பிள் டெஸ்ட், ஏன்னா அது மேலே கொடுத்ததுனால அது ஓவராலாக ரன் ஆயிடுச்சு. ஸோ ஐயோ சரி, வாய்டு. ஓகேங்களா, இப்போது ரன் ஆகும். ஓகேங்களா, அகெயின் ரைட் கிளிக் பண்ணி டெஸ்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஓகே. இங்கே பாருங்கள், அந்த சூசி டெமோ அந்த பேஜுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட்டு பேஜை வந்து லாகின் எல்லாம் பண்ணல, நம்ம இன்னுமே லாகின் டீட்டெயிலெலாம் கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து அது ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது நான் இதை வந்து இந்த ஆஃப்டர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து பிரேக் பண்ணுறேன். 1 செகண்ட், குவைட் பிரேக் பண்ணுறேன். ஸ்டார் ஹேஸ். ஓகேங்களா, இப்போ எஸ், இப்போ தெளிவாக தெரியும் ஆக்சுவலி. 1 செகண்ட், நான் இதை சேர்த்து பிரேக் பண்ணலையா. இங்கே பாருங்கள், ஸ்டார் ஹேஸ். ஓகேங்களா, இப்போ எஸ் அழுத்திட்டு அகைன் ரன் பண்ணுங்கள். இப்போ தெளிவாக தெரியும், ஏன்னா அது நம்ம குவைட் கொடுத்ததுனால அது க்ளோஸ் ஆயிடுச்சு, டேபு க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரிய சான்ஸ் இருந்திருக்காது. இப்போ அப்படி இருக்கும் பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படி இருக்குது. ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்துட்டு நாளைக்கு போடுற ப்ரோக்ராமில் வந்துட்டு இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு அண்ட் லாகின் இதை வச்சு நாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னையோட அவ்வளோதான் கைஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் அட்டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். அப்படி போட்டால் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது ஒர்க் ஆகும். அட்டெஸ்ட்டு போடலன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இப்போது அட் பிஃபோர் கிளாஸ்ன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது நான் இதுக்கு பதிலாக நான் இங்கே பாருங்கள், இப்போது இதை வந்து அட் பிஃபோர் மெத்தட்னு மாற்றுறேன். அப்போது என்ன, ஏன்னா இதனோட நான் இது சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பிஃபோர் கிளாஸுக்கும் அட் பிஃபோர் மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்துருந்தேன். இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இது இன்னுமே டீட்டெயிலாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டில் நம்ம நாளைக்கு போடுறோம் இல்லைங்களா, அதில் இன்னுமே தெளிவாக தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி தானே ரன் ஆச்சு. பட் நம்ம நாளைக்கு க்ரெடென்ஷியல் கொடுக்கும்போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு அகெயின் வந்துட்டு அட் பிஃபோர் கிளாஸ் அட் பிஃபோர் மெத்தட் இது ரெண்டுக்கும் இப்போது டிஃப்ரெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அட் பிஃபோர் மெத்தட்னா இப்போ வந்து க்ரோம் டிரைவர், ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர், அப்புறமா வந்துட்டு எட்ஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 3லேயுமே அட் அ டைமில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அட் பிஃபோர் கிளாஸ்னால் ஒன்றே ஒன்று தான் கிளாஸ், அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ ஏன் அட் பிஃபோர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏங்க இப்போ தாங்க அட் பிஃபோர் மெத்தட் கொடுத்தோமே, ஏங்க இதில் மட்டும் ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரௌசர் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதே இடத்துல நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல்ஸ்ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அதை இன்னொரு கேஸை எடுத்துருங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். இது டிஃப்ரெண்ட் வேயில் ரன் ஆகும். ஓகேங்களா? இதுலேயே குட்டி குட்டியாக இருக்குங்க. நிறைய இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன இதுதான் நம்ம பண்ணுறதுலேயே தெரியும் நமக்கு. ஓகே, ஆக்சுவலி இதுலேயே ரன் ஆகுது. பட் அது ரெண்டுக்குமே 1 செகண்ட், நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேன் போல். 1 செகண்ட், நான் இன்னொன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குமே நான் ஈக்குவல்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஆக்சுவலி அப்போவும் இப்படி தான் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருங்க, ரன் ஆகிட்டுருக்கு. 1 செகண்ட். எஸ் எஸ், அப்படி தான் ரன் ஆகுது. இது ஏன் ஈக்குவல்ஸ்னால், இப்போ வந்து அட் பிஃபோர் மெத்தடுக்கும் பிஃபோர் கிளாஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ வந்து 3 டேட்டா இருக்குன்னா அந்த 3 டேட்டாவும் தனித்தனியாக ரன் ஆகிட்டுருக்கும் மெத்தடில். கிளாஸில் வந்து ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் ரன் ஆகும். அதுதான் இதனோட டிஃப்ரென்ஸே. நான் வந்து நாளைக்கு வந்து இந்த பிஃபோர் மெத்தடு, பிஃபோர் கிளாஸு, ஈக்குவல்ஸு, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸு, இதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோட டியூரேஷன் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.